வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் அண்ட் வெல்கம் டு ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். கடந்த சில வாரங்களாக நம்ம ஸ்டேஜ் சாங்ஸ் ரவுண்ட் பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக செலிப்ரேஷனோடு முடிஞ்சுது அந்த ரவுண்ட். அந்த வகையில் இந்த வாரம் புதுமுகம் அறிமுகம் ரவுண்ட். இந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே 2011லேருந்து 2015க்குள்ளே வந்திருக்க டெபியூ டிரெக்டர்ஸுடைய மூவிலேருந்து வந்திருக்க ஹிட் சாங்ஸ் எல்லாம் பாட போகிறாங்க. முன்னாடிலாம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிரெக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணணும், நிறைய எஃபர்ட் போடணும், அந்த மாதிரிலாம். பட் இப்போ டெக்னிக்கலி நம்மளுடைய டிரெக்டர்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறதால டெபியூ மூவி, அதாவது 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்தவங்கலாம் இப்போது பெரிய பெரிய படம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்ஸூது கவும், பிஸா, கலவாணி, இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான படங்கள்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் பாட்டு பாட போறாங்க. எஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பிலவட் ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் எஸ்பி ஷைலஜா மேம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். ஹலோ ஜட்ஜஸ். இந்த ரவுண்ட் புதுமுகம் அறிமுகம் ரவுண்ட். இந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே டெபியூ டிரெக்டர்ஸுடைய படத்துலேருந்து சாங்ஸ் எல்லாம் பாட போகிறாங்க. அதுவும் 2011லேருந்து 2015க்குள்ளே எல்லாமே என்னோட ஃபேவரட் சாங்ஸாக தான் இருக்க போகுது. யோசித்து பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய டெபியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஹாய் வைஷாலி. ஹலோ மேம். நான் முதலாக மனிதர்களில் இத்தனை நிறங்களா என்ற படத்தில் ஷியாம் சார் மியூசிக் டைரக்ஷன். அது அண்ணா தான் ஃபுல் சாங் பாடுவார், பேக்கப் நான் ஒரு ஹம்மிங் மட்டும் பாடிருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்டாக என் டைட்டிலில் என் பேர் வந்தது அந்த படம், மனிதர்களில் இத்தனை நிறங்களா. அப்புறம் செகண்ட் சாங் இளையராஜா சார்கிட்ட பொண்ணு ஊருக்கு புதுசு, அதில் சோலைக்குயிலே. அதே படத்தில் சாமக்கோழி கூதம்மா, இந்த 2 முதல்ல சோலைக்குயில தான் பாடினேன். என்னோட நல்ல பேர் எனக்கு வந்ததுன்னா சோலைக்குயிலன்னு சொல்லலாம். அந்த ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் சாங் தான் அப்படின்னு சொல்லலாம், வரிகளோட பாடினது. ஸோ அப்படி தான் நான் அறிமுகமானேன் 1978. அதுக்கப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இப்போது இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்குறேன். தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. அந்த வகையில் உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தமிழ் தெரியவே தெரியாது. அப்போது நான் ஆந்திராவில் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பேசுகிறது கூட ஓரளவுக்கு ஆன்சர் மட்டும் சொல்ல முடியும், தவிர நல்லா பாடக்கூடிய தமிழ் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இளையராஜா சார் எனக்கு ஒரு மைக் டெஸ்ட் பண்ணார். அப்போது ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அண்ணாவோட இன்சார்ஜ் கம் ஃப்ரெண்ட், அவர் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜா சார்கிட்ட, பாலுவோட சிஸ்டர் ஷைலஜா பாடும். சின்ன வயசுலேருந்து தெரியும் ராஜா சாருக்கு, ஆனால் நான் பாடக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு தெரியாது அவருக்கு. அவர் சொன்னார், இல்லைடா அந்த பொண்ணு சரியாக பாடலைன்னா எனக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பாலு தங்கச்சி இல்லையா அப்படின்னு. இல்லை நான் கேட்டிருக்கேன், கச்சேரியிலெல்லாம் பாடுது, ஒரு வாட்டி கேளு. அப்போது ஒரு சாயங்காலம் ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டருக்கு வர சொன்னாங்க. நான் அங்கே போனேன். அப்போது வாணி அம்மா என் கல்யாண வைபோகம் உன்னோடு தான் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதான் அப்போ தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் நான் வாணி அம்மா பாடுறது. அதுக்கப்புறம் என்ன ஒரு பாட்டு பாட சொன்னாங்க, ஒரு தெலுங்கு பாட்டு தான் பாடினேன் நான். அப்புறம் அவர் நாளைக்கு காலையில் ரெக்கார்டிங் இருக்குது பாடுறியா அப்படின்னு கேட்டார். பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த நாள் இதான் ரெக்கார்டிங். எனக்கு நான் தான் ஷைலஜான்னு சொல்ல தெரியாது. நான் மாமூலாக ஒரு பெண்ணு கையில் வச்சுட்டு ரெக்கார்டிங் போனேன். ஒரு கதவு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அவங்க தேடிட்டு இருக்காங்க, சிங்கர் எங்கப்பா, சிங்கர் எங்கே, யாரும் வரலையே இன்னும் அப்படின்னு. அப்புறம் யாரோ ஒரு பாப்பா நீ யாருன்னா, என் பேர் ஷைலஜா, நீ தான் பாடுறியா அப்படின்னு. ஆமாங்க. அப்போ சொல்ல வேண்டியது தானே நான் தான் சிங்கருன்னு. எனக்கு நான் தான் சிங்கருன்னு கூட தெரியாது, சொல்ல தெரியாது.
அப்படி தான் அறிமுகமானேன் நான் இண்டஸ்ட்ரிக்கு. ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும். நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 சாங்ஸ் பாடிருக்கேன். அதில் பாதி தமிழில் தான் பாடிருக்கேன், தமிழில் தான் ஜாஸ்தி பாடிருக்கேன். தேங்க்யூ வைஷாலி, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததற்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். சோலை குயிலேயே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் சாங். பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பாடல் எங்களுக்காக ஒரு 2 வரிகள் அப்புறமா பாடலாம். எஸ் மேம். தேங்க்யூ மேம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் பாராட்டுதல்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்த விஷயங்கள் சொல்லுங்கள். எனக்கு தமிழ் படங்களில் வந்து முதல் படம் வந்து காதல் மன்னன் படம் கிடச்சிது. ரொம்ப, அதாவது எனக்கு தமிழ் படம் ஃபஸ்ட்டு, நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 16-17 படம் பண்ணிட்டேன், தெலுங்கு கன்னடத்தெலாம் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 17th or 18th பிக்சர் வாஸ் ஃபர்ஸ்ட் பிக்சர் காதல் மன்னன் தமிழ் படத்தில். ஸோ அதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து ரொம்ப ஆசையாக சின்ன வயசுலேருந்தே மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசைப்பட்டு வந்த ஒரு படம் அது. முதல் பாட்டு வந்து என்னுடைய ரொம்ப அதில் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லைன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது. அது ஓப்பனிங் டெபியூ வந்து எஸ்பிபி சார் தான் பாடினார். அது எனக்கு பெரிய ஒரு ஃபஸ்ட் ஓப்பனிங்கே ரொம்ப ரொம்ப பாராட்டு கிடச்சிது. அதில் வந்து ஒரு வேடிக்கையான அனுபவம் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து பத்திரிகையில் வந்து இது போடுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்போது வந்து அந்த பத்திரிகையில் வந்து என்னோடய ஃபோட்டோ போட்டு ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு இவருடைய காரணத்தால். அப்போ தான் எங்கள் வீட்டிலேருந்தே ரெக்கக்னைஸ் பண்ணாங்க என்ன. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதாவது பத்திரிகையில் வந்து அவ்வளவு வந்ததுனால. அதே மாதிரி அந்த படத்தில் வந்து நான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ட்டு முதல்ல எனக்கு ரொம்ப கிட்டார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டில் வந்து ரொம்ப கிட்டார்ஸ்லாம் யூஸ் படுத்தியிருப்பேன். ஸோ அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு தட் சாங் ஆல்சோ பிகம் வெரி பாப்புலர். வேர்ல்டு வைடு எனக்கு பாப்புலாரிட்டி கிடச்சிது. அந்த 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 ஒரு பாப்புலாரிட்டியிலேயே வந்து இத்தனை வருஷம் இப்போ ஓடிடுச்சு. எஸ் சார், நீங்கள் காதல் மன்னனில் ஆரம்பித்து ஒரு அரண்மனையே கட்டிட்டீங்க இல்லையா சார்? ஆக்சுவலி அது வந்து நம்மளோட தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். இங்கே வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள புது முகம், எல்லா புதுசுக்கும் வந்து ரொம்ப சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நாங்களும் ஒரு காலத்தில் புதுசாக வந்தவங்க தான். அந்த மாதிரி இந்த புது முயற்சிக்கு, புது டேலண்ட்டுக்கு இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன்றைக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது சிங்கர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம், ஆர் எனிபடி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் இங்கே இருக்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. புதுமுகம் அறிமுகம் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பாட போகிற கண்டெஸ்டன்ட் சாந்தினி ஃப்ரம் கேரளா. சாந்தினி, ரொம்ப மங்களகரமாக அழகாக ரெடியாக வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன சாங் பாட போகிறீங்க? வருத்தப்படாத வாலிப சங்கம் அந்த படத்துலேருந்து பார்க்காத பா, செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் சாங். இங்கே பொன்ராம் சாருடைய டெபியூ மூவி இது, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இல்லையா? நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். பார்க்காத ஐயோ பார்க்காத ஐயோ பார்க்காத. நீ பார்த்தா பறக்குது பாதம், மறக்கிற பேச்சா குறைக்கிற சட்டேன்னுதா. நானே காசிருக்கிற நாக்கா, கடிக்கிற சோக்கா, நடக்கிற பட்டேன்னுதா. இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாரான. பார்க்காத ஐயோ பார்க்காத. நீ பார்த்தா பறக்குது பாதம், மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டேன்னுதா. நானே காசிருக்க
பாரு உன்னை நினைச்சு பச்சை புள்ள போல இழைச்சு கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கும் வரவா உள்ள வர உன்னை பாப்பே தெளிவா செக்க செவத்தை நான் பார்க்கும்படித்தான் தன்னை மரத்தைய பார்க்கிறேன் என்ன இருக்குது எங்கிட்டேன்னு என்ன முழுக்க நீ பார்க்கிறேன் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத ஓ எட்டி பார்த்த என்ன தெரியும் பாரு உண்மை புரியோ தள்ளி இருந்து நீ பார்த்தா சரியா பக்கத்தில் வந்து பாரு முறையா என்னத்துக்கு என்ன பார்க்கிறேன்னு அப்ப திட்டு போட்டு போடவ காட்டுக்குள்ள உன்னை பார்க்கிறேன்னு கூறப்பட்டு இப்ப வாங்கவே இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத நீ பார்த்தா பறக்கிற பாதம் மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டைன்னுதான் நானே காசு இருக்கிற நாக்கா கட்டுக்கிற சோக்கா நடக்கிற பட்டேன்னுதா இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத சாந்தினி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் பாடியிருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். சாந்தினி நல்லா இருந்தது. இந்த பாட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்போசிஷன். எப்படின்னா பாட்டு வந்து பார்க்காத பார்க்காத அப்படின்னு ஒரு நம்ம நாட்டுப்புற ஃபோக் ஸ்டைலில் இருக்குது. ஆனால் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரெகே ஸ்டைலில் ஆரம்பித்து அந்த ஃபியூஷன் தான் இந்த காலத்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன் நான். அதாவது பாட்டு வந்து ஒரு மெலடி ஒரு ஸ்டைலில் இருந்தாலும் அதோடைய அரேஞ்ச்மெண்ட் சப்போர்ட் வந்து வேறு ஸ்டைலில் இருக்கும், வெஸ்டர்ன் ஸ்டைலில். நல்லா இருந்தது. அண்டு உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் வெரி குட் வாய்ஸ், நல்லா இருக்குது வாய்ஸ். கொஞ்சம் பிரெத் ப்ராப்ளம் இருந்தது சில இடத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, ஸ்ருதிலாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு. பட் யூ ஹேவ் வெரி குட் வாய்ஸ். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே டூயிட் ஆமாம் அது வேறு கரெக்ட். டூயிட் இருந்ததால யூ ஹேவ் டு சிங் போத் த லைன்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. குட் அட்டெம்ப்ட். ஓகே, ஐ என்ஜாய்ட். ஓகே சாந்தினி நல்லா இருந்தது. சாந்தினி சார் சொன்ன மாதிரி அந்த பிரெத் ப்ராப்ளம் எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு நீங்கள் ஜாஸ்தி நேசலில் பாடுறீங்க. அதனால தான் சில நோட்ஸ் பாடுறச்சே உங்களுக்கு விட்டு போகிறது. அது கொஞ்சம் மாற்றிக்கணும். எப்போ நேசலில் பாடணும், எப்போ ஃபுல் த்ரோட்டோட பாடணும்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதுதான் பிரச்சனை வருது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தது. சில இடத்துல ரொம்ப சில கமக்கங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஈமான் சார் மியூசிக் இல்லையா இது? அவரோட கும்கி பாட்டுகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ்லி சாங்ஸ். ஒவ்வொரு பாட்டுமே கும்கியில் இருக்கிற எல்லா சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரசித்தேன். அவர் மியூசிக் பண்ண ஒரு படத்துலேருந்து நீங்கள் எடுத்து பாடிருக்கீங்க. வெரி நைஸ். பட் இது மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க நீங்கள், அது நேசல் டோன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணால் பெட்டர். ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்யூ ஜட்ஜஸ். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸே வந்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் இட் அப் சாந்தினி. இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். புதுமுகம் அறிமுகம் ரவுண்டில் அடுத்ததாக இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் லார்சன் சிரில் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹலோ லார்சன். ஹலோ. கீப் காம் அண்ட் கேரி ஆன். அப்படியா? எப்போவுமே ரொம்ப காமனான ஒரு பர்சன். ஸோ இன்னைக்கு இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் ராஜாராணி படத்துலேருந்து சில்லுன்னு ஒரு மலை துளி பாட. வா, சூப்பர் டூப்பர் ஹிட் சாங். அட்லியுடைய டெபியூ ஃபிலிம், சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் வேறு, சொல்லவே வேண்டாம். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு மழை துளி என்னை நனக்குதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது, நெஞ்சம் பறக்குதே முன்னே, உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே, உன் கனவுகளாய் நான் மாறினேன் பெண்ணே. ஓ ஓ ஓ ஓ. பட்டியே ஏன் சீனி கிழங்கே சிரிச்சு கவுக்காத, ஏன் கண்ணு குட்டியே கம்மா கரையில நீ கப்பல் ஓட்டாத, கண்ணால பார்க்காமா கண்ணாலும் பண்ணலாமா, கை கோர்த்து போலாமா. கொஞ்சம் பார்த்து விடு, கொஞ்சம் பேசி விடு என்று என் விழிகள் ஐயையோ எனக்கிட்ட, கோடை கால மழை வந்து போன பின்னும் சாலையோர மனம் தன்னாலே நீர் சொட்ட என்னை தாக்கும் புயலே, இரவோடு காயும் வெயிலே, உன்னாலே உன்னாலே நூலில்லா காற்றாடி யார் கொடுத்தது, நெஞ்சம் பறக்குதே முன்னே. சுந்தருக்கு மறுமணி கொலுசு, அடி வழக்கின திருவெலுசு, அரி நின்னாரம் சிறு பொன்னாரம், இது மதுர மதுர கரும்பு, களவேணி மேது பாணி நின் கதைய வழி
காதல் வந்தவுடன் காய்ச்சல் வந்ததடி மீண்டும் நான் பிழைக்க முத்தங்கள் தருவாயா கோபம் கொள்கையிலும் கிளங்க வைக்குதடி மீண்டும் ஒரு முறை நீ கோபத்தில் பார்ப்பாயாலை கொல்லும் அழகே இரவோடு காயும் வெயிலே ஒரு நாளும் குறையாத புது போதை கண்ணோரம் தந்தாயே அணைத்தாலும் அணையாத ஒரு தீவாய் நெஞ்சோரம் வந்தாயே அடியில பலமாய் நான் மாறினேன் பெண்ணே ஒரு இடிமழையாய் என்னை தாக்கினாய் பெண்ணே ஓ ஓ ஓ லார்சன், எப்போ கேட்டாலும் வந்து நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாங் நீங்கள் பாடியிருக்கீங்க. முதல் தடவை வந்து நீங்கள் நல்ல ஆட்டிடியூடோட பயங்கரமாக சந்தோஷமாக ருசிச்சு பாடியிருக்கீங்க. ஆல் ரைட், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். லாசன் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா அந்த பாட்டு? தெரியுது, ரொம்ப ரசித்து பாடிருக்கீங்க. அவங்களும் சரி, அவங்க பேக்கப் கூட அவங்க கூட ரொம்ப ரசித்து பாடிருக்காங்க. க்ளீனாக இருந்தது. நாங்களும் ரொம்ப ரசித்தோம் நீங்கள் பாடுங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் அந்த ஸ்டைலுக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் வேணுமோ சில இடத்துல ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு சின்ன சேஞ்ச் மாற்றம் வருது இல்லையா சரணத்தில், அது அந்த பாட்டுக்கு அதுதான் அழகு. அது ஒரு பக்காவாக வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். லார்சன், ஆஸ் யூஷுவல் யூ டிட் வெல். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். இந்த பாட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங். அகெயின் ராக்கில் ஆரம்பித்து அப்புறம் நடுவில் ஃபோக் மியூசிக் போய் எப்படிலாமல் போயிட்டு வருது. பட் இட்ஸ் அ வெரி குட் சாங். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஐ திங்க் ஜிவி பிரகாஷ் நினைக்கிறேன். வண்டர்ஃபுல் சாங். நீங்கள் நல்லா பாடினீங்க. அந்த பேக்கிங் வோக்கல்ஸ் வாஸ் வெரி குட். நல்லா பாடினீங்க. அந்த பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து ஒரு மாதிரி வேறு ஸ்டைலில் ஒரு இருந்தது. இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஜானர். அண்ட் மெயின் சாங் வேறு மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது. இந்த பாட்டுக்கு வேண்டிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நீங்கள் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். பவர், ப்ரொனன்சியேஷன், attitude, everything was nice. தேங்க்யூ ஸோ மச் சார். Best wishes. தேங்க்யூ. லார்சன், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இனிமேல் இதே மாதிரி ஜாலியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக பாடுவீங்களா? கண்டிப்பாக. ஆல் ரைட், பேக்கிங் ஓக்கர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அதே அந்த ஒரு அழகான பேக்கிங் ஓக்கர்ஸில் தான் நம்ம வந்து பிரேக் சொல்ல போகிறோம். நீங்கள் அந்த மலையாள வாடையில் ஒரு சாங் பாடினீங்களா, சுந்தரிக்கு, அதில் ஆரம்பிங்க, நான் அப்படியே பிரேக் சொல்லிவிடுவேன். சுந்தரிக்கு மறிமணி கொலுசு கடி வழக்கின திருகளுக்கு அரிநின்னாரம் சிறு பொன்னாரம் இது மதுர மதுர கரும்பு களவேணி மெதுபாணி நின் கதைய வஞ்சிரஞ்சாரம் ஸ்வரமாயி சதியாயி இது உணருமோ என்னறியா மோகம். இதே மாதிரி பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், powered by the Chennai Silks. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், powered by the Chennai Silks. புதுமுகம் அறிமுகம் ரவுண்ட் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அதே வகையில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் ஸ்ரீநிதி ஃப்ரம் ஹைதராபாத்.
ஹலோ ஸ்ரீநிதி. ஆஸ் யூஷுவல் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? கழகு மூவில ஆத்தாடி மனசுதான். சச் அ லவ்லி சாங், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். இவ்வளோ நாள் நீங்கள் பாடினதுலேருந்து இந்த பாட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இல்லையா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடுங்க. ஆத்தாடி மனசுதான் அன்றுக்கு கட்டி பருக்குதே, ஆனாலும் வயசுதான் கிட்ட வர தயங்குதே. அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து ஆசையாக வீசும் காத்து நெஞ்சுக்குள்ள ஏதோ பேசுதே. அடடா இந்த மனசுதான் சுத்தி சுத்தி உன்னை தேடுதே. அழகா இந்த கொலுசுதான் தத்தி தத்தி உன் பேர் சொல்லுதே. ஆத்தாடி மனசுதான் ரெக்க கட்டி தருக்குதே, ஆனாலும் வயசுதான் கிட்ட வர தயங்குதே.
ஸ்ரீநிதி, கழுகு மூவி வந்து சத்யசிவா டைரக்ட் பண்ண படம். அவரே டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவர் தான். மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஸ்ரீநிதி நாங்கள் இதுவரையும் கிளாசிக்கல் சாங்ஸ் தான் அதிகமாக நான் பாடியிருக்காங்க. இட்ஸ் வெரி குட் சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். நல்லா பாடினீங்க. அதாவது உங்களுடைய மதர் டங் தெலுங்குவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தமிழ் பாடம் நல்லா பாடுறீங்க. அது ஒரு இந்த ஒரு பிளேபேக் சிங்கருடைய ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. அது நீங்கள் எந்த லாங்குவேஜ் பாடுறீங்களோ அதோடைய அந்த நுவான்ஸ் புரிஞ்சுக்கிட்டு பாடுறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அண்டு அது ரொம்ப நல்லா பாடினீங்க. அண்ட் கீப் இட் அப், நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ என்னென்னா இந்த வரிகளோட அர்த்தம் புரியாமல் பாடினீங்க. ஆனால் நீங்கள் யூ டோன்ட் நோ தி மீனிங் இல்லையா? நீங்கள் அதை ஒரு ஸ்டைலில் பாடினீங்க, பட் அர்த்தம் புரிஞ்சு பாடினா இது நல்லா பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹென்ஸ்ஃபோர்த் அதை என்ன அது ரொம்ப டீட்டெயிலாக கேட்க வேண்டாம், பட் என்ன அர்த்தம் தெரிஞ்சு பாடிங்க, யூ வில் என்ஜாய் இட் பெட்டர். ஏன்னா தேட் வில் ஹெல்ப் யூ டு பெர்ஃபார்ம் பெட்டர். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ் சாங், டிஃப்ரெண்ட் சாங், அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் ஸ்ரீநிதி ரொம்ப நல்லா இருந்தது. வித்தியாசப்படுது. ஆல் த பெஸ்ட். ஸ்ரீநிதி, வீட்டுக்காரர் எங்கே இருக்காருமா? யூஎஸில் இருக்கார். அப்போ அவரை நினச்சிக்கோ, பாட்டு நல்லா வந்து இன்னும் அதே தான் அர்த்தம், எல்லாம் அதே தான். அவரை நினச்சிட்டே பாடு நல்லா வந்துடும். நல்லா இருந்தது. வெரி நைஸ் ஸ்ரீநிதி. தேங்க்யூ. எனக்கு நீங்கள் கிளாசிக்கல் பாடுறதுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. உங்களுக்கு தெரியுறதா? எஸ்பெஷலி தமிழ் பாடுறச்சே, தமிழ் லைட் சாங்ஸ் பாடுறச்சே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் த்ரோட்டோடு பாடுறீங்க. கிளாசிக்கலுக்கு வந்து ஒரு விதமான இது டோன் இது இருக்கும். இதில் வந்து ஓப்பனாக பாடுறீங்க. எனக்கு நல்லா தெரியுறது. அது கீப் இட் அப், நல்லா இருந்தது. அண்ட் ஸ்ரேயா பாடுறீங்க. பிரியா ஹிமேஷ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜட்ஜஸ். ஸ்ரீநிதி, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ நல்லா ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். புதுமுகம் அறிமுகம் ரவுண்ட்ல அடுத்ததா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் தனுஜ். ஹலோ தனுஜ். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. புதுமுகம் அறிமுகம் ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? சாட்டை படத்துலேருந்து அடிராங்கி அப்படின்னு. வா, சூப்பரான ஒரு பாடல். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடிராங்கி ராங்கி ராங்கி நீ போற உசுர வாங்கி அடிராங்கி ராங்கி ராங்கி நீ போற உசுர வாங்கி ஒரங்காம கிடக்கேனே நீ எண்ணத்துக்கு கண்ணுக்குள்ள நுழைஞ்ச தவறேதும் புரியாம நீ எண்ணத்துக்கு நெஞ்ச வந்து அரைஞ்ச. ஐயோ பாடா படுத்துறிய பாயா சுருட்டுறிய என்னானதோ எதானதோ ஒன்னும் புரியாமல அள்ளாடுற
தெரியாமலே அண்ணந்த நீ தேவையில்லை உன்னை பத்தி பேசுனா அட்ட கத்தி கூட வெட்டும் உன்னை சொல்லி வீசடா அழகால தனனியே என்ன கட்டி வச்சு அடிக்கிறியே என்ன ஓடா வடக்கிறிய காடா கொலுத்துறிய அடி ராங்கிய ராங்கி ராங்கி நீ போற உசுர வாங்கி காப்பி தண்ணி போல என்ன கண்ணு ரெண்டும் வாட்டுதே மூடி வச்ச ஆசையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஊத்துதே மொத்தத்துல என்ன நீயே பித்து குழியாக்குற வெட்டி பய என்ன கூட புத்தகமா மாத்துற குறி போல குறி பார்த்து என்ன சில்ல சில்ல உடைக்கிறியே என்ன நாரா கிழிக்கிறிய நல்லா குழப்புறிய அடி ராங்கிய ராங்கி ராங்கி நீ போறைய உசுர வாங்கி உறங்காம கிடக்கேனே நீ எண்ணத்துக்கு கண்ணுக்குள்ள நுழைஞ்ச தவறேதும் புரியாம நீ எண்ணத்துக்கு நெஞ்ச வந்து அரைஞ்ச ஐயோ பாடா படுத்துறிய பாயா சுருட்டுறிய தானுஜ், சாட்டை படமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய பேஸ்ட் ஸ்டோரி தான் இல்லையா? அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, நல்லா படிக்கிற பசங்களுக்கு மட்டும் இப்போ சில ஸ்கூல்லலாம் வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. 10th இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன், அந்த மாதிரிலாம். ஸோ அவங்களுக்கான படம் மேம் அது. அதில் என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்களை மட்டும் நீங்கள் வச்சு ஸ்கூல் நடத்தணும்னா எதுக்கு ஸ்கூலு, எதுக்கு ஸ்டாஃப்ஸு, எதுக்கு டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் அந்த படத்தோட கதை. பட் பார்த்தீங்களா, எஸ், அதனால தான் அந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட் மூவியாக வந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். ஆல் ரைட், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். தனுஜ், நல்லா இருந்தது. இட் வாஸ் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யூ ஹேவ் எ வெரி குட் வாய்ஸ். நல்லா நீங்கள் அந்த பாட்டில் அப்ளை பண்ணுறீங்க. யூ ஆர் அப்ளைங் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருந்தது. முதல் சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் பாடினது அந்த ஃபீல், அந்த லோ ஆக்டிவில் பாடுறது, அப்புறம் இந்த டேக் ஆஃப்லாம் சைன் லைன் பாடுறது நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஆனால் அந்த செகண்ட் சரணம் வந்து கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் அங்கங்கே வச்சு அப்புறம் வந்து வாய்ஸும் கிராக் ஆச்சு ஒரு சில இடத்துல ஹை ஆக்டிவில். அது இது எதனால் வந்ததுன்னா, நீங்கள் ப்ராப்ளி யுவர் ஓவர் டூயிங், ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால சில சமயம் வரும். ஸோ பட் யூ டேக் கேர் ஆஃப் தேட், பிகாஸ் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட. யூ கோட் அ குட் வாய்ஸ், குட் ரெப்ரசன்டேஷன், ஆட்டிடியூட் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் சில இடங்களில் தப்பு வருது. அந்த தப்பு எதிர்பார்க்க முடியாத தப்பாக இருக்குது. அதாவது இவங்க நல்லா பாடிட்டு தான் இருக்கிறதே திடீர்னு வந்துச்சுங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஓகே. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் லுக் அட் தட். எஸ் சார். என்ன பண்ணணும்னு பாருங்கள். மற்றபடி நல்லா இருந்தது. வெரி குட் சாங் அண்டு குட் பேக்கிங் வோக்கல்ஸ், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தனுஜ், ஹாய் மேம். நல்லா இருக்குது தனுஜ். தேங்க்யூ மேம். நைஸ். அது சார் சொன்ன மாதிரி என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் த்ரோ ஓவராக வந்ததுன்னா அந்த செகண்ட் ஹாஃப் வரைச்சி அந்த பிரேக்ஸ் வரும். நம்மளுக்கு அறியாமல் நல்லா வருது பாட்டு அப்படி நினைக்கிறச்சே நம்மளை அறியாமல் கொஞ்சம் த்ரோ ஜாஸ்தியாக வந்துடும். அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் சரணத்துலேயோ பல்லவியில் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு இடம் மட்டும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒரு வாட்டி நல்லா வருது, இன்னொரு வாட்டி மிஸ் ஆகுது. ஐ திங்க் அது பல்லவிலன்னு தான் நினைக்கிறேன். பல்லவி செகண்ட் ஹாஃப். எஸ் மேம். அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், தெரியாமல் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு சின்ன மிஸ்டேக் வருது எங்கேயோ அந்த இடத்துல, அது ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. பியூட்டிஃபுல் வாய்ஸ். அந்த த்ரோ எப்போ
டைனமிக்ஸ் தான், அவ்வளோதான். அந்த த்ரோ எப்போ கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும், அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த மாதிரி பிரேக் வந்துடும் வாய்ஸ். ஓகே, டென்ஷன் இருக்குது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே, அதுதான் எனக்கு தெரியுறது. அந்த டென்ஷனே வேண்டாம். நல்ல வாய்ஸ் உங்களுது, எல்லா பாட்டும் வரும் உங்களுக்கு. அந்த டென்ஷன் இல்லாமல் என்ன நடக்க போகிறது, பாடலன்னு இன்னொரு வாட்டி கற்றுண்டு பாடுவோம், அவ்வளோதான். அது விட்டுட்டு நல்லா லெட் இட் கோ, அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி பாடுங்க. பியூட்டிஃபுல் வாய்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அண்ட் வைஷாலி, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க நீங்கள். நிஜமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வர சில படங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல, டைமும் இருக்க மாட்டேங்கிறது. நீங்கள் சொல்லி ஓ இது நல்ல சப்ஜெக்டாக இருக்கே பார்க்கணும் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஒரே பெருமையான மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு இது. எனிவேஸ் தனுஜ், உங்களை மாதிரியே நானும் சந்தோஷமாக இருக்கேன். நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாப்பி தானே? ஹாப்பி. ஓகே, இன்னைக்கு நீங்கள் பாடின சாங்கை நம்ம டெடிகேட் பண்ணிடலாமா யாருக்காச்சும்? யாருக்கு தனுஜ், யாருக்கு சொல்லுங்கள்? எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். ஆமாம், எஸ். இன்னைக்கு தனுஜோட அம்மாவுக்கு வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தனுஜ் மாமி. ஓகே தனுஜ், தேங்க்யூ. கீப் இட் அப். ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த எபிசோடில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்காக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஷைலஜா மேம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், சோலை குயிலே சாங், இசைஞானி அவர்களுடைய இசையமைப்பில் உங்களுடைய டெபியூ சாங். நீங்கள் எங்களுக்காக கண்டிப்பாக பாடி ஆகணும் மேம், ப்ளீஸ். ஒரு பல்லவி பாடுறேன். எஸ் மேம். சோலை கோயிலே காலை கதிரே அள்ளும் அழகே துள்ளும் ராகமே துள்ளும் ராகமே. சோலை கோயிலே காலை கதிரே அள்ளும் அழகே துள்ளும் ராகமே துள்ளும் ராகமே. தேங்க்யூ வெரி மச் மேம். அப்போ கேட்டால் மாதிரியே இருக்குது இப்போ கேட்டாலும். தேங்க்யூ வைஷாலி. தேங்க்யூ மேம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும். until then it's me வைஷாலி signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், powered by the Chennai Silks.